வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. போன கதையில 3 கலந்தர்கள் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஜுபைதா கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல கலந்தர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட ஒரு கண் எப்படி போச்சு அப்படிங்கறதையும் அந்த கதையில சொல்ல போறேன்னாரு. அது ரொம்ப வினோதமான கதைன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன கதை அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். The first calendar stood up. முதல் கலந்தர் எந்திரிச்சு நின்னாரு. He bowed respectfully to Zubaydah. Madam, you see before you a poor wandering calendar. உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு வாண்டரிங் கலந்தர். அதாவது நான் ஒரு நாடோடி, ஊரா போறவன். பட் ஐ வாஸ் நாட் ஆல்வேஸ் சோ. ஆனா நான் அப்படியே என்னோட வாழ்க்கை அமைஞ்சிடல. ஐ வாஸ் ஒன்ஸ் அ பிரின்ஸ். நான் ஒரு காலத்துல இளவரசனா இருந்தேன். த சன் ஆஃப் அ கிங். ஒரு ராஜாவோட மகனா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரா. He loved learning. அவருக்கு கல்வினா ரொம்ப முக்கியம். அண்ட் he made sure that I was well educated. அதனால நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். I studied history. நான் வரலாறு படித்தேன். சயின்ஸ், போயட்ரி அண்ட் த லாஸ் ஆஃப் மெனி லேண்ட்ஸ். அறிவியல், கவிதை, அதுக்கப்புறம் நிறைய நிலங்களோட லாஸ், அதாவது விதிகளையும் படித்தேன். when I grew older my reputation spread. அதனால என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. even the neighboring kings spoke of my knowledge. என்னோட அறிவை பற்றி பக்கத்து ராஜ்யத்தில் இருந்த அரசர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. one day my father said to me, ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, my son, I wish to send you on an important journey. நான் உன்னை ஒரு முக்கியமான பயணத்துக்கு அனுப்ப போறேன் மகனே அப்படின்னு சொன்னாரு. Take gifts to the king of India. இந்தியால இருக்கிற அரசருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். Deliver them in my name. எனக்கு பதிலா நீ போய் அந்த பரிசு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். I accepted gladly. I prepared my caravan and I set out with many attendants. நானும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு என்னோட வண்டியை கட்டிக்கிட்டு நிறைய சேவகர்களை என் கூட கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். For many days our journey went well. ரொம்ப நாளைக்கு எங்க பயணம் நல்லபடியா தான் போச்சு. But one night a terrible storm arose. ஆனா ஒரு ராத்திரி ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. The winds were violent. காத்து ரொம்ப பலமா இருந்துச்சு. The sky grew dark. வானம் இருட்ட ஆரம்பிச்சது. Our caravan was scattered. எங்க வண்டி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய ஆரம்பிச்சது. When morning came, I discovered that I was alone. காலையில எழுந்து பார்த்தா நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். Lost in a strange land. நான் எங்க இருக்கேன்றது கூட எனக்கு தெரியல. As I wandered through the desert, I saw something in the distance. நான் அப்படியே பாலைவனத்துல சுத்தி தேடி திரிஞ்சிட்டு இருந்த போது தூரத்துல ஒரு விஷயத்த பார்த்தேன். A magnificent palace. ஒரு மிகப்பெரிய அரண்மனை. Its gate stood open. அதோட கதவுகள் திறந்திருந்தது. I entered cautiously. நான் ரொம்ப கவனமா உள்ள போனேன். And in the center stood 10 young men. Each one was blind in the right eye. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ஹாலுக்கு நடுவுல 10 இளம் வாலிபர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கண்ணு இல்லை. They greeted me kindly. ரொம்ப பணிவா அன்பாவும் என்னை வரவேற்றாங்க. But they looked at me with sadness. ஆனாலும் அவங்களோட பார்வையில ஒரு சோகம் இருந்தது. Prince, they said, we welcome you. இளவரசே, நான் உங்களை வரவேற்கிறோம். But we warn you, if you stay with us, you may regret it. ஆனா நான் இப்பவே உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லிடுறேன், நீங்க எங்களோட தங்குனீங்கன்னா நீங்க அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். I was curious. எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. I asked them what had happened to them. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். But they refused to answer. ஆனா அவங்க யாரும் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. Later that night, one of the young men said, if you wish to know our secret, you must do what we once did. அதுக்கப்புறமா ஒரே ஒரு இளம் வாலிபர் மட்டும் அவர்கிட்ட, ஒருவேளை எங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நாங்க சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்னாங்க. He showed me a wooden horse. அங்க ஒரு மர குதிரையை காமிச்சாங்களா. It was a strange machine made of wood and metal. அது கட்டையாலையும் மெட்டலாலையும் செய்யப்பட்ட ஒரு வினோதமான மிஷினா இருந்ததா. He said, this horse can fly. இந்த குதிரையால பறக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களா. He explained the secret. அந்த ரகசியத்தை விவரிக்க ஆரம்பிச்சாங்களா. If you turn this peg, the horse rises into the sky. இந்த பெக்கை நீங்க இப்படி திருப்பினீங்கன்னா அந்த குதிரை வானுக்கு பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. If you turn another, it descends. அதே மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினா அது கீழே இறங்கிடும் அப்படின்னு சொன்னாங்களா. Curiosity overcame me. I mounted the wooden horse. I turned the peg and immediately the horse rose into the air. ரொம்ப ஆர்வம் அதிகமான உடனே நானும் அதே மாதிரி ஏறி உட்காந்து அந்த பெக்கை திருப்ப ஆரம்பிச்ச உடனே அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. Higher and higher until the palace disappeared below me. கீழே இருக்கிற அரண்மனையே மறைஞ்சு போற அளவுக்கு ரொம்ப உயரமா நான் போயிட்டேன். At last I descended on the roof of a castle. அதுக்கப்புறமா அந்த அரண்மனையோட அந்த கோட்டை மதில் சுவர் மேல இறங்கினேன்.
ஐ கிளைம் டவுன். அதுக்கப்புறம் காலைல நடந்து கீழே வந்தேன். இன்சைட் ஐ ஃபவுண்ட் அ பியூட்டிஃபுல் பிரின்சஸ். அந்த கோட்டைக்கு நடுவுல ஒரு அழகான இளவரசி இருந்தாங்க. ஷி வெல்கம்ட் மீ கைண்ட்லி. அவங்க ரொம்ப அன்பாவும் கனிவாவும் என்னை வரவேற்றாங்க. And told me that she was kept there by a powerful magician. அங்க ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியால தான் அடைக்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. We spoke together for many hours. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். She was intelligent and gentle. அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியாவும் ரொம்ப கனிவாவும் இருந்தா. Soon we fell in love. சீக்கிரமே எங்களுக்குள்ள காதல் வந்துடுச்சு. I promised to rescue her. நான் அவளை கண்டிப்பா காப்பாத்துறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன். But suddenly the magician returned. ஆனா அதுக்குள்ள அந்த மந்திரவாதி வந்துட்டான். He was furious to see me there. என்னை பார்த்ததும் அவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. He attacked me. We fought fiercely. At last I killed him. அவன் என்னை தாக்க வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பலமா சண்டை போட்டு கடைசியில நான் அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. The princess and I prepared to escape. நானும் அந்த இளவரசியும் அங்கிருந்து தப்பிச்சு போக தயாரானோம். We mounted the flying horse. நாங்க ரெண்டு பேரும் அந்த பறக்கிற குதிரை மேல ஏறிக்கிட்டோம். But in my excitement, I made a terrible mistake. ஆனா என்னோட ஆர்வத்திலையும் அவசரத்திலையும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். I turned the wrong peg. அதுக்கப்புறமா அதாவது தவறான பெக்கை அழுத்திட்டேன். The horse descended violently and struck the ground. அது மேல பறக்கிறதுக்கு பதிலா வேகமா கீழே போய் நிலத்தோட இடிச்சிடுச்சு. When I fell, I struck my face. நான் கீழே விழுந்ததும் என் முகத்துல அடிபட்டுடுச்சு. And in that accident, I lost my right eye. அந்த விபத்துல தான் நான் என்னோட வலது கண்ணை இழந்துட்டேன். Ashamed of my misfortune and sorrowful for what had happened, I shaved my head and beard. நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அசிங்கப்பட்டு நான் என் முடிய மொட்டை அடிச்சுட்டு என் தாடியையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். And became a wandering calendar. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நாடோடியா ஊர் ஊரா போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். And that, said the calendar, is the story of how I lost my eye. அப்படிதான் நான் என்னோட கண்ணை இழந்தேன் அப்படின்னு அந்த முதல் கலந்தர் சொன்னாராம். And how I came to wander the world. இப்படிதான் இந்த உலகத்தை சுத்துற ஒரு ஆளா மாறினேன் அப்படின்னு சொன்னாராம். He bowed his head. The room fell silent. அவர் பணிவா குனிஞ்சு பின்வாங்கினாரு. அந்த அறையே அமைதியாயிடுச்சு. Then Zubaydah said calmly, you have spoken truthfully. You may live. நீ உன் உண்மையை சொன்னதுனால நான் உன்னையும் மன்னிச்சிடுறேன், உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then she turned to the second calendar. அதுக்கப்புறமா ரெண்டாவது கலந்தர் பக்கம் திரும்பினாங்களாம். And now, she said, it is your turn. Tell us your story. இப்போ இது உன்னோட தருணம், நீ உன் கதையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். The second calendar rose slowly. My story, he said, is even stranger. And so, என்னோட கதை இதை விட வினோதமானது சுபைதா அப்படின்னு அந்த கலந்தர் சொல்ல ஆரம்பிச்சாராம். And so the second calendar began to speak. அப்படிதான் ரெண்டாவது கலந்தர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். அவரோட கதை முதல் கலந்தர் கதையை விட ரொம்ப வினோதமா இருக்கா, அந்த கதையால அவரு அங்கிருந்து உயிர் பழைக்க முடியுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமாவா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.